ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் பிரபு. ஹலோ ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து டிசி வர்சஸ் சிஎஸ்கே ப்ரிவ்யூ பண்ணிட்டோம். இப்போ நம்ம அப்லோட் பண்ணி அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ருத்ராஜ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், பால் கையில பட்டிருந்தது அவருக்கு. அதுக்கப்புறம் ஆர்ஆர் மேட்ச்ல அவர் ஏர்போர்ட் வரப்பையா இருக்கட்டும், வெளியே டிராவல் பண்றப்பலாம் அந்த பேண்ட் போட்டுக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தாரு. இப்போ வந்து அவர் ஃபுல்லி ஃபிட் இல்ல. நாளைக்கு சப்போஸ் வந்து அவருக்கு ஓகே இல்ல அப்படின்னா அவர் லீட் பண்ண மாட்டாரு, பிளேயிங் லெவன்ஸ்ல இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சஞ்சு சாம்சன் மாதிரி பேட்டிங் மட்டும் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு பேச்சுகளும் இருக்கு. ஸோ நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ப்ரிவியூல பேசல, ஏன்னா அந்த நியூஸ் அப்ப இல்லைங்கிறதால. ஸோ இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னா, இப்போ ஒரு கேப்டனே இல்ல, 11th எப்படி பைண்ட் ஆகும், யாரு கேப்டன்சி பண்ண போறா? நிறைய நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும், இல்ல சோசியல் மீடியா பேஜஸ்லயா இருக்கட்டும், தோனி திருப்பி கேப்டன்சி எடுத்துக்க போறாருன்னு சொல்றாங்க. ஸோ தோனி எடுத்துப்பாரா? அதோட சேர்த்து வந்து மேபி நாளைக்கு தான் தோனி சிஎஸ்கே ஆடுற லாஸ்ட் மேட்சா இருக்குங்கிறதும் ஒண்ணு சொல்றாங்க. அது கேட்டு தலைலாம் சுத்துது. என்னதான் நம்ம வந்து எவ்வளவு நியூட்ரலா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2023 போயிருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லாஸ்ட் மேட்ச் இதுதான் தோனிக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவ்வளவு வருஷமா தோனி ஃபேன்ஸா இருக்க எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே இருக்கு. அது இருக்கக்கூடாதுன்னு நம்புறேன். அண்ட் தோனி தான் கேப்டன்சி பண்ணுமாங்கிறதுல எனக்கு இல்ல, வேற ஏதாவது கேப்டன்சி ஆப்ஷன் இருக்குன்னா அவங்க கூட பண்ண வைக்கலாம் அப்படிங்கறதும் தோணுது. இப்போ ஆர்ஆர்ல அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க, ஒரு யங்ஸ்டரை தூக்கி கேப்டன்சி பண்ண வச்சு. சஞ்சு சாம்சன் இல்லாத சமயத்துல நம்ம நிதிஷ் ராணாக்கு போயிருக்கலாம்னு சொல்றோம், என்னென்னமோ சொல்றோம். அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து ரியான் பராக் கொடுக்குறாங்க. ஸோ சிஎஸ்கே அந்த மாதிரி ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கா? இது ஒரு மஸ்ட் வின் கேம். ருத்ராஜ் ஆடலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் நம்ம ஓப்பனே பண்ணல ப்ரிவியூல. ஸோ அதை பத்தி பேசதான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு பிரபு? ருத்ராஜ் ஆடுவாரா, ஆட மாட்டாரா? ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஆல் ஆஃப் த சடன் ஏதோ வந்துட்டு எல்லாம் டக்கு டக்குன்னு நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் ஆட மாட்டாருங்கிறதே ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறம் தோனி கேப்டன்சிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல மைண்டு. அதுக்கப்புறம் தோனியோட லாஸ்ட் மேட்சா எல்லாம் அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சிட்டீங்க. அப்படியே ஒரு மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தலை சுத்தி தான் கிடக்கு. இன்னொன்னு எனக்கு என்னன்னா வந்துட்டு, இப்போ இந்த டீம்ல வந்துட்டு பேட்டிங்னு ஒழுங்கா ஆடுறது ருத்ராஜ் தான். நம்ம வேற வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு கம்பேக் கொடுப்பாங்க அப்படிலாம் அந்த ப்ரிவியூல பேசியிருக்கோம், அந்த டெல்லி டீமை வச்சுக்கிட்டு. சரி ஓகே, யார் நல்லா ஆடுவாங்கன்னா ருத்ராஜ். அவரும் வந்துட்டு அடிபட்டு உட்காந்துட்டாரு அப்படின்னா ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்கு. எல்லாம் கான்வே வேணும்னு கேட்டோம். இன் பிளேஸ் ஆஃப் திரிபாத்தின்னு நினைச்சா கடைசியில இன் பிளேஸ் ஆஃப் ருத்ராஜ் வர போறாரு போல. கடைசியில வந்து போஸ்ட் போட்டப்ப பரவாயில்ல, ஏதோ ஒரு நல்ல மூவ் பண்றாங்கன்னு பார்த்தா சரி ருத்ராஜ் இல்ல நீ போ அப்படின்னு அனுப்புற மாதிரி இருக்கு. இது என்னன்னா, இப்ப திரும்ப வந்துட்டு இப்ப ருத்ராஜ் மேபி ஒரு கேம் உட்காந்து நாளைக்கு டெவான் கான்வே ஃபெயில் ஆயிட்டாருன்னா நாளைக்கு டெவான் கான்வே மேலேயும் வந்துட்டு பாய்ச்சல் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஒரு என்விரான்மெண்டே பேட் இது பண்ணுது. இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு மேபி தோனி கிட்ட இருந்து கொஞ்சம் கேப்டன்சியை வந்துட்டு கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கலாம். தோனி கிட்ட திரும்ப போயிருந்திருக்காங்க. ஆனா இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா வந்துட்டு அவர் ஒரு லெகசி வச்சிருக்காரு. நீங்க என்னமோ கொடுத்துட்ட மாதிரி சொல்றீங்களே. இல்ல ஆப்வியஸா எனக்கு தெரிஞ்சு இல்ல மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இந்த இதுதான் டிசைட் பண்ணுவாங்க. அவரு எவ்வளவு வந்துட்டு பேசியிருக்காரு ப்ரீ கான்ஃபரன்ஸ்லன்னு சொல்றாங்க. ஒரு யங் விக்கெட் கீப்பர் இருக்காரு, அவர் வந்து கேப்டன்சி எடுத்துப்பாரு யோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த ஒரு இதுவே வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்றது, நாட் அக்செப்டபிளா இருக்கு. பட் பாப்போம் என்ன பண்றது. திரும்ப அவங்க தோனி கிட்ட போனாங்கன்னா அது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு பேட் மூவா தான் இருக்கும். திரும்ப வந்துட்டு ஃபேன்ஸ் வந்துட்டு அவரே வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இது ஆப்வியஸா என்னதான் கிரிக்கெட்டிங் ஃபேன்ஸ் நாலேஜபிள் ஃபேன்ஸா இருந்தாலும் இதுக்கு வந்துட்டு அவரே பண்ணிட்டு போயிருக்கலாமே, இந்த சீசன் அவரே பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேச்சுக்கள் அடிபடும். பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நீங்க கேட்டீங்க வேற யாரு கேப்டன்சி மெட்டீரியல் இருக்காங்கன்ட்டு. நிஜமா அப்படி கேப்டன்சி மெட்டீரியல் வேற ஒருத்தர் கொடுக்கணும்னா கண்டிப்பா வந்துட்டு ஆஷ் அண்ணா தான் அடுத்த ஒரு இது. ஆஷ் அண்ணாவே அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கேப்டன்சி கொடுத்தா அது ஒரு இதுவாகும். ஜெட்டு பண்ணிருக்காரு. ஜெட்டுக்கே கொஞ்சம் பேக்லாஷ் இருந்துச்சு 2022ல. அப்படி இருக்கும்போது இன்கேஸ் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, அவங்க கொடுப்பாங்களான்னு கேட்டா வந்துட்டு தெரியவே தெரியாது. இப்பவே வந்துட்டு பொட்டு வச்ச தங்க கூடம்னா வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்துட்டு ரீல்ஸை போட்டு திரும்ப வந்துட்டு என்ன சொல்றது, அந்த சிங்கம் படத்துல வந்துட்டு அவர் விஜயகுமார் சொல்லுவார்ல, திரும்ப நீங்க போலீஸா சார்ஜ் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி வந்துட்டு திரும்ப வந்துட்டு தோனி நீங்க சார்ஜ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்துட்டு இவரு காசி ப்ரோவா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு டீம் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஸ்டீஃபன் பிளமிங்கா இருக்கட்டும் சொல்லியிருப்பாரு. ஸோ எப்படி இதுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதானே தெரியல. சிஎஸ்கே வந்துட்டு அப்படி ஒரு ஸ்டேட் ஆஃப் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம் தான். முதல்ல இது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து எப்படி எடுத்துப்பாங்க, தோனி ஃபேன்ஸ் எப்படி எடுத்துருப்பாங்கன்றத விட அந்த வெளியே பிளாக்ல டிக்கெட் வைக்கிறவங்க ஜாலியா இருப்பாங்க. சப்போஸ் தோனி வந்து
கேப்டன்சி பண்றாருன்ற நியூஸே போதும் அவங்களுக்கு. ஏன்னா டாஸ் வரைக்கும் தெரிய போறது இல்ல. டாஸ் வந்து 3 மணிக்கு தான் டாஸ். இவங்க 1:30 மணிக்கு டிக்கெட் வித்துருவாங்க. ஆல்ரெடி ஒரு 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 பிரைஸ்க்கு வித்துட்டு இருக்காங்க. அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பிரைஸ் ஏற்றி விற்கிறதுக்கு அவங்களுக்கு ஜாலியான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. நாளைக்கு ஒரு மதியம் கேமுக்கு சாட்டர்டே மதியம் நிறைய பேருக்கு லீவ் இருக்கும்ங்கிறப்ப ஜல்சாவா இருப்பாங்க டிக்கெட் விற்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது பெரிய இதா இருக்குமே தவிர்த்து நீங்க ஒரிஜினலி சிஎஸ்கே ஃபேன்ஸ் ருத்ராஜ் ஆடலன்னா என்ன நடக்கும்? நீங்க சொன்னதுதான் பாயிண்ட். ஒரே ஒரு உருப்படியான பேட்டிங் ஆடிட்டு இருக்க ஒரு ஆள் வந்து ருத்ராஜ். அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா. இப்ப நீங்க ருத்ராஜ் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த பேட்டிங்கை வச்சுக்கிட்டு அவங்க பேட்ஸ்மேனை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசணும். டிசியோட பேட்ஸ்மேன்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்க, ஒரு எவ்வளவு ஸ்கோர் அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்க பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு. ஸோ ருத்துராஜ் மாதிரி ஒரு பேட்டர் மிஸ் அவுட் ஆனார்னா சிஎஸ்கேவோட பேட்டிங் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜட்டு. ஏன்னா அவரு ஸ்டெப் டவுன் பண்ணாரு, அதுல நிறைய சலசலப்புகள் இருந்தது. அதுக்கப்புறம் அவரே ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரு. மிட் சீசன் திருப்பி டேக் ஓவர் பண்ணாரு தோனிங்கிறப்ப ஜட்டுக்கே திருப்பி போலாம். ஒரு கேம் அவரு கேப்டன்சி பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா பார்த்தா. செகண்ட் ஆஷனா தான். நம்மளுமே ஆஃப் கேமரா பேசின மாதிரி ஆஷனா ஆல்ரெடி ஒரு சீசனுக்கு பிபிகேஎஸ் பண்ணிருக்காரு. அண்ட் இந்தியன் டீம் ஆஷனாக்கு வந்து கேப்டன்சி கொடுக்கல அப்படிங்கறத வந்து ரொம்ப தமிழ்நாடு பிளேயர்ஸோ தமிழ்நாடு கேபினெட்ல இருக்கவங்களும் பேசியிருக்காங்க. அவர் வந்து தமிழ்நாடு பிளேயருங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு கேப்டன்சி கொடுக்கப்படவில்லை. அவர் அவ்வளவு பெரிய நாலேஜபிளான ஆளு, கிரிக்கெட் எவ்வளவு பேசுறாரு, அவ்வளவு டாக்டிக்கல் மூவ்ஸ் பண்ணுவாரு, அவ்வளவு பிரெயினியான பர்சன் அப்படிலாம் பேசுறப்ப அப்ப சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவருக்கு 9.75 கோடி கொடுத்து வாங்கிருக்கீங்க. அவருக்கு கேப்டன்சி கொடுத்து பாருங்க. அவரும் அவ்வளோ ஏஜுமே அவருக்கு அவ்வளவு இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸும் அவ்வளவு இருக்குங்கிறப்ப நீங்க ஜட்டுக்கு போறனாலும் ஆஷனாவும் இருக்காரு. தோனி கிட்ட தான் போகணுமான்றது எனக்கு அது ஒரு பெரிய தேவையில்லாத வேலை மாதிரி ஆயிடும். அது திருப்பி ருத்துராஜ்க்கு பெரிய பிரஷர். நம்ம வெளியே ஃபேன்ஸ் மத்தியில இருக்கிறதுலாம் நம்ம பேசுவோம். சப்போஸ் நாளைக்கு சிஎஸ்கேக்கு வந்து தோனி கேப்டன்சி பண்ணி ஒரு ஒன் சைட் கேம் போகுது, எப்படியோ ஒண்ணு நடந்து டிசி கிட்ட சிஎஸ்கே வின் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சோசியல் மீடியா ஃபுல்லா என்ன இருக்கும்? ஒரு நாள் கையில அடிபட்டு நான் வெளியே உட்காந்ததுக்கு இது எனக்கு தேவையாங்கிற மாதிரி ருத்துராஜ் ஃபீல் பண்ணுவார். இல்ல சோசியல் மீடியா இல்ல ஆல்ரெடியே வந்துட்டு ருத்ராஜுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெஷர் தான். லாஸ்ட் சீசனே வந்துட்டு பார்த்தோம். நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு பிரின்சிபல் வந்துட்டு கடைசி பெஞ்சில் உட்காந்து பாடம் எடுக்கிற மாதிரி தான். இப்ப திரும்ப வந்துட்டு பிரின்சிபலே டேக் ஓவர் பண்ணும்போது பசங்க எல்லாம் திடீர்னு சைலண்ட் ஆயிடுவாங்க. திரும்ப பிரின்சிபல் போய் உட்கார வரும்போது இந்த லீடர் வந்துட்டு கத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த லீடர் என்ன பண்ணுவான்? இதுக்கு நானே நின்றுட்டு இருந்திருப்பேன், அட்லீஸ்ட் நான் போர்ட்ல நேமாவது எழுதி ஏதாவது எனக்குன்னு ஒரு பேரை வாங்கிட்டு இருந்திருப்பேன். இப்ப நீங்க திரும்ப வந்துட்டு கேப்டன்சி எடுத்து பண்ணி இது ரொம்ப என்ன சொல்றது ப்ரோ? நான் என்ன சொல்றேன், அப்படி நிஜமா உங்களுக்கு கேப்டன்சி வேற ஒருத்தர் கொடுக்கணும்னா அவர் ஆக்சுவலா கேம் வந்துட்டு நான் எங்கேயும் வந்துட்டு கிரிக்கெட் இதுவா விளையாடுறேன்னு சொல்ல, அவர் ஃபேன்ஸ்க்காக தான் விளையாடுறேன்னு இருக்காரு. அவர் பாட்டுல வந்து விளையாண்டு போட்டோம், நீங்க பாட்டுல வேற ஒருத்தங்க கேப்டன்சி கொடுங்க. இது வந்துட்டு நத்திங் அகெயின்ஸ்ட் தோனியை வந்துட்டு இது பண்ணணும்லாம் இல்ல. அவருக்கு லெகசி ஆல்ரெடி இருக்கு. நம்ம திரும்ப வந்துட்டு இப்ப போயிட்டு தோனிகிட்ட கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துட்டு எப்படின்னா மான்செஸ்டர் யுனைடெட் ஃபுட்பால் கிளப் மாதிரி தான். சார் அலெக்ஸ் ஃபெர்கியூசன் போனதுக்கு அப்புறம் அந்த டீம்னால வந்துட்டு பெருசா எதுவுமே பண்ண முடியல. சோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி திரும்ப வந்துட்டு தோனி போயிட்டா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு என்ன சொல்றது, இது ரொம்ப ஒரு வீக்னஸ், டீமோட வீக்னஸை காட்டுற மாதிரி ஆயிரும். தோனி இல்லைன்னா முடிஞ்சு சிஎஸ்கே. திரும்ப தோனி வந்தா வின் பண்ண. தோனி ஒன்னும் இல்ல, ஒன் சைடராலாம் வேணாம். நாளைக்கு மேட்ச் வின் பண்ணாலே ருத்ராஜுக்கு ப்ரெஷர். அடுத்த மேட்ச் வந்துட்டு தோனியே வின் பண்ணிட்டாரு அப்படின்னு இது போட ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்போ வந்துட்டு டீம் வந்துட்டு திரும்ப ரைட் ட்ராக்ல வருது அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. தோனியை வின் பண்ணிட்டாருன்னு சொல்றதை விட என்ன நடந்துரும்னா டீமுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, கேப்டன்சி எரர்ஸால தான் தோத்துருக்கும்னு ஆயிடும். ஆல்ரெடி நீங்க ஆக்ஷன்ல ஒரு கோட்டை விட்டுருக்கீங்க, அது மறைஞ்சு போயிடும். ஆல்ரெடி இருக்கிறதுல ஃபிட்டின் பண்ணாம ஒரு மேட்ச் ஜெயிச்சதுனால ஓகே கேப்டன்சி எரர்ஸ்னாலதான் தோத்துருக்கேன். ஆல்ரெடி நிறைய யூடியூப் தமிழ் கம்யூனிட்டிலேயே என்ன பேசப்பட்டு இருக்குன்னா பவர் பிளேல எதுக்கு ஆஷனா கொடுத்தீங்க அப்படின்னு நம்மளே கூட அந்த கேள்வி கேட்கிறோம். அப்ப வந்து அந்த மாதிரி எரர்ஸ்னாலதான் தோத்துருக்காங்களே தவிர்த்து டீம் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் திருப்பி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி என்னன்னா ஆக்ஷன்ல தப்பு பண்ணிருக்காங்கன்றதான் உண்மை. இங்க கரெக்டான இண்டிவிஜுவல்ஸ் கரெக்டான ரோல்ஸ் இல்லாம இருக்கிறது தான் பிரச்சனை. நாளைக்கு சப்போஸ் தோனி கேப்டன்சி பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னா அது ருத்துராஜ்க்கு பெரிய ப்ரெஷரா போகுங்கிறதா என்னோட கருத்தா இருக்கு. பட் தோனி கேப்டன்சி பண்றதுக்கான பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ்லயும் நம்ம பேசணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு என்னன்னா 2 மேட்ச் உதப்பட்டிருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாவே. அண்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரிவியூல பேசுறதுதான் சேப்பாக்ல 2 மேட்ச் ஆடி 1 ஜெயிச்சிருக்காங்க, 1 தோத்துருக்காங்க. ஆல்ரெடி சிஎஸ்கே இருக்க ஸ்ட்ரென்த் என்னன்னா அந்த சேப்பாக்ல வந்து 7ல 6 கேமாவது ஜெயிக்கணும், இல்ல அட்லீஸ்ட் 5ஆவது ஜெயிக்கணும். அப்படி அதுல 2-3 தோத்துட்டா சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த டீம் வச்சுக்கிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஃபயர் பவர் இல்லைன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ சேப்பா கண்டிஷன்ஸ் தோனி வந்து எக்ஸல் பண்ணியிருக்காரு. ஒரு வின் டெஸ்பரேட் வின்னருக்கு தேவைப்படுது சிஎஸ்கேக்கு. அப்படிங்கிறப்ப தோனிக்கிட்டே போலாமான்னு மேனேஜ்மெண்ட் எடுத்தா அது அவங்களோட இதுக்காக எடுக்கிறாங்கன்றது கூட ஒரு ஆங்கிள் இருக்கு. ஆனா
வேணான்னு தான் நான் சொல்றேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது ருத்ராஜ்க்கு திருப்பி பிரஷர். ருத்ராஜ் வந்து கேட்டா ஓகே தான் சொல்லுவாரு. இல்ல அவரே கூட தோனி பாய் நீங்க வந்து லீட் பண்ணுங்கன்னு கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. அவரால் அப்படிதானே பண்ண முடியும். அவர் டைரக்டா போயிட்டு இல்ல வேணாம் ஆஷனா கொடுக்கலாம் ஜெட்டு கொடுக்கலாம் அவர் சொல்ல முடியாது. இல்ல ஆக்சுவலா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஆஷனாக்கு வந்துட்டு 9.75 போனதே வந்துட்டு வித் எமோஷன்ஸ் போய் நம்ம ஒரு பிளண்டர் பண்ணிருக்கோம் தான் அர்த்தம். நம்ம திரும்ப அந்த பிளண்டர் பண்றதுக்கு எமோஷன்ஸா போயிட்டு தோனிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ருத்ராஜுக்கு ஒரு பெரிய வந்துட்டு என்ன சொல்றது ஒரு இதுவா தான் ஆகும். ப்ரெஷர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவர் பாவம் அவர் போன மேட்சே வந்துட்டு நியாயப்படி பார்த்தா ஒரு மாதிரி க்ளோஸா கொண்டு வந்து தான் வந்துட்டு தோத்து போனாரு. திரும்ப நாளைக்கு வந்துட்டு தோனி வந்துட்டு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா ருத்ராஜுக்கு வந்துட்டு அதை விட பயங்கர ப்ரெஷர் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் வந்துட்டு கப் வாங்கி கொடுத்துட்டு அடுத்த சீசன் கேப்டன்சி கொடுத்தாரு. அப்பவே வந்துட்டு ஒரு பெரிய ஷூஸ் டு ஃபில். ஒரு சீசன் போயிடுச்சு, சரி அடுத்த சீசன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவாரு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப 2 ஸ்ட்ரைட் லாஸ். அடுத்த வென்யூ போறதுல வந்துட்டு சேப்பாக்கில் ஆடுறீங்க. நீங்க எமோஷனுக்காக தோனி கிட்ட கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு என்ன பண்ணுவாருன்னே தெரியாது அதுக்கப்புறம் ருத்ராஜ். நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு கெப்பாசிட்டி இருக்கு, கேப்டன்சி எரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க ருத்ராஜ். பட் அது நடந்தா பிரச்சனை. ஆக்சுவலா இப்ப அதை தாண்டி இப்ப ஓப்பனிங் காம்பினேஷன் என்ன ஆக போகுது அப்படிங்கறதே தெரியல. இப்ப யாருக்கு பதிலா டெவான் கான்வே உள்ள வருவாரு? இப்ப ராகுல் திரிபாதி அண்ட் டெவான் கான்வே ஓப்பனிங்கா, இல்ல வந்துட்டு இப்ப ஓவர்டனுக்கு பதிலா கொண்டு வர போறீங்களா, இல்ல ரச்சின் ரவீந்திராக்கு பதிலா கொண்டு வர போறீங்களா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப ஆப்வியஸா வந்துட்டு நம்ம 2 பேருக்கும் ஒரே நம்ம பேசி வச்சு பேசல, நம்ம டைரக்டா நியூஸ் கேட்டு ஒரு வீடியோக்கு தான் வந்திருக்கோம். 2 பேருக்கும் ஆனா சிமிலர் பாயிண்ட்ஸ் இருக்குன்றப்ப நம்ம இன்னொரு பாயிண்ட்ஸும் பேசணும். சிஎஸ்கே ஃபேன் இல்ல தோனி ஃபேன் அதை நாங்க என்ஜாய் பண்ணுவோம் ப்ரோ. எங்களுக்கு தோனி வந்து திருப்பி ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு சான்ஸ் கிடைக்குது, அவர் கேப்டன்சி பண்ணா அதை நாங்க செரிஷ் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம்னு பேசுற சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் தோனி ஃபேன்ஸும் இருப்பாங்கல்ல. அதுவும் நம்ம தவறு சொல்ல முடியாது. நம்ம வந்து இன்னொரு ஆங்கிள் தான் பேசுறோம். இது ருத்ராஜ் ஷூஸ்ல இருந்து பார்த்தா இது எப்படி இருக்கும், அது வந்து அவருக்கு திருப்பியும் ஏன்னா வந்து தோனி அவருக்கு இது பிரெட் அண்ட் பட்டர், அவர் அசால்ட்டா பண்ணிட்டு போவாரு. ஓவர் இயர்ஸ் அதான் பண்ணிட்டு போயிருக்காரு. வேற ருத்ராஜ்க்கு வந்து இப்போ அவர் ஆல்ரெடி அந்த ஹீட்டை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அந்த ஷூவை ஃபில் பண்ண முடியல. லாஸ்ட் டைம் பிளே ஆஃப்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஜட்டுக்கு கொடுத்து அது பேக்லேஷ் ஆகி ஜட்டு வேணான்னு ஒதுங்கிட்டாரு. இப்ப திருப்பியும் 3ல 2 கேம் உதப்பட்டிருக்கோம், சேப்பாக்ல 2 கேம்ல 1 உதப்பட்டிருக்கோங்கிறப்ப இவ்வளவு பிரஷர் ஆல்ரெடி ருத்துக்கு இருக்கு. இப்போ சிம்பிளா ஜெயிச்சிட்டாருன்னா ஃபுல் சோசியல் மீடியா வந்து அதுவும் இந்த தமிழ் கமெண்ட்ரி பேனல்லாம் வந்து பிராட்காஸ்டர்ஸ்ல வச்சு அப்படியே முடிச்சு விட்டுருவாங்க ஃபுல்லா. சிஎஸ்கே வந்து ஆல்ரெடி வந்து வேற லெவல்ல டீம் தான் இருந்திருக்காங்க. நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்க, நிறைய தவறுகள் பண்றாங்கங்க, மூஸ் தப்பா போயிருக்குங்க, நல்ல ட்ரூப் தாங்க. இதே மாதிரி டீம் எவ்வளவு வாட்டி தோனி வச்சு அடிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ இன்னைக்கு பாத்தீங்களா என்ன நடந்ததுன்னு சிம்பிளா முடிச்சிருவாங்க அதை. சோ அது வந்து ஒரு தேவையில்லாத ப்ரெஷர் ஆகுமோன்ற ஆங்கிள் மட்டும்தான் என்னால எவ்வளவு திருப்பியும் நான் பாசிட்டிவா பேசணும்னு நினைச்சாலும் எனக்கு இது தேவையில்லாத ப்ரெஷரா இருக்குமோ தோணுது. வேற தோனி போயிடுவாருன்னு சொன்னாருன்னா எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. 4 கோடி ரூபாய் கொடுத்து உங்களை ரீடைன் பண்ணிருக்காங்க, 4 மேட்ச் ஆடினீங்கன்னா அது சரியா இருக்காது. அண்ட் வி ஆஸ் அ ஃபேன்ஸ் டிசர்வ், நீங்க இதுதான் லாஸ்ட் கேம் ஆட போறீங்கன்னு எங்களுக்கு முன்னால தெரியணும்னு ஆசைப்படுறோம் ஒரு தோனி ஃபேன். அதுக்கு நாங்க ஒரு ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் அது வந்து எங்களுக்கு அந்த லக்ஸரியாவது கொடுங்கன்னு ஒரு ரெக்வெஸ்ட் பண்றோம். இதுதான் என்னோட லாஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மனநிலையோட பார்ப்போம். அட்லீஸ்ட் டாஸ்லயாவது சொல்றீங்க. போயிட்டு டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண மாதிரியோ இல்ல ஒயிட் பால்ல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண மாதிரியோ வீட்டுல உட்காந்துட்டு இல்ல நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து தோனி இல்லங்க இதோட போயிட்டாருங்கன்னு சொல்ற வேதனையை மட்டும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்கன்னு கெஞ்சி கேட்கிறோம். சப்போஸ் யாருக்காவது ஹிந்தி தெரியாதவங்களுக்கு யாராவது கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இல்ல ஆக்சுவலா நம்ம இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். அவர் வந்துட்டு தெளிவா சொல்லியிருந்தாரு, மை லாஸ்ட் கேம் இட் பி அட் சேப்பாக் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ நாளைக்கு சேப்பாக்ல நடக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு சில ஹிண்ட்ஸ் எல்லாம் நம்ம தான் வந்து அந்த ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் சின்ன வயசுல படிச்சிருப்போம். அந்த வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. போய் உட்கார்ந்தெல்லாம் போட தேவையில்ல. அப்புறம் எனக்கு வந்து என் பிரான்சைஸ் வந்து என்ன வீல் சேர்லனா கூட ஆட வைப்பாங்க, அவர் எங்களை டிராக் பண்ணி எடுத்துட்டு வரும் அப்படிலாம் சொல்ல நாங்க அதெல்லாம் ஹோப்ஸா தானே எடுத்துப்போம். அப்படி நீங்க முன்னாடி சொல்றீங்க எனக்கு இதான் லாஸ்ட் கேம், அட்லீஸ்ட் டாஸ்க்ல சொல்றீங்க. நீங்க கேப்டன் இல்லையா, ஜட்டு கேப்டன்னா அஸ்வின் கேப்டன் இல்ல ருத்ராஜே திருப்பி ஆடினா கூட தயவு செஞ்சு டுடே இஸ் தோனிஸ் லாஸ்ட் கேம், லெட்ஸ் கிவ் அ குட் ஃபேர்வெல்னு சொல்லிட்டு ஆடுங்க தயவு செஞ்சு. இல்ல ஆக்சுவலா நம்ம ஒன்னேதான் புரிஞ்சுக்கணும், தோனி வந்துட்டு இப்ப கேப்டன்சி பண்ணலாங்கிற நியூஸ் தான் வந்திருக்கு. சோ எதுவுமே வந்துட்டு ஃபைனலைஸ் ஆகல. மேபி தோனி நடந்து வராரு அப்படின்னா மேபி நம்ம அதை வந்துட்டு என்ன சொல்றது அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹிண்டா நம்ம எடுத்துக்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா திரும்ப வந்துட்டு தோனி கிட்ட கேப்டன்சி கொடுத்துட்டு திரும்ப அவர் வந்துட்டு பிளேயரா ஆடுறதுங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல. பட் ஆஸ் அ ஃபேன்ஸா வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். தோனி கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாம் என்ன சொல்றது, இப்ப
அதான் ஃபேக்ட். எனக்குமே பேச வரல. தோனி ஃபேனா எனக்குமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சொல்றதுல இருந்து ஒண்ணு தோணுது. இப்போ சப்போஸ் தோனி கேப்டன் பண்ணிட்டாரு, அடுத்த கேம் பின்னாடி கீப்பிங்ல நிக்கிறாரு, ருத்ராஜ் திருப்பி கேப்டன் பண்ணா அந்த ஹீட் ஓவரா இருக்கும். ஆனா இதான் தோனிக்கு லாஸ்ட் கேம் கேப்டன் பண்ணிட்டு ஒரு விக்டரியோடயோ இல்ல லூஸோடயோ கிளம்பிட்டாருன்னா அப்புறமா கேட்கறதுக்கு யாரும் கேட்க போறது இல்லைங்கிறப்ப ஒரு டாஸ்க் வந்தாருன்னா மேபி அது லாஸ்ட் கேமா இருக்குமோன்ற பயம் இப்போ வருது நீங்க சொல்றப்ப எனக்கு. சப்போஸ் லாஸ்ட் டைமே வந்துட்டு அந்த ராஜஸ்தான் மேட்ச் அப்பே நீங்க பிரசாத் ப்ரோ பேசியிருந்தப்பே இதான் சொன்னீங்க, மேபி வந்துட்டு அவர் வந்துட்டு டாஸுக்கு கூட வரலாம், எனக்கு என்ன நடக்கும்னே தெரியல அப்படின்ட்டு பிரசாத் ப்ரோ வந்துட்டு இதுவா பேசியிருப்பாரு லாஸ்ட் டைம் ராஜஸ்தான் மேட்ச்லயே 2024 வந்துட்டு அந்த மேட்சோட தோனி போயிடலாம், சேப்பாக்ல தான் லாஸ்ட் மேட்ச் அப்படின்ட்டு. ஸோ ஹூ நோஸ், அவரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தெரியாது. அவர் போன் எடுத்து பாருங்க, இன்ஷார்ட் கைன் மாஸ்டர்லாம் ஏதாவது ஏத்தி வச்சிருக்காருன்னா, ஏதாவது ஒரு தமிழ் பாட்டை போட்டுட்டு ஒரு 4-5 சிஎஸ்கே போட்டோ எடுத்து போட்டு வீடியோ எடிட் பண்ணி நம்மளை விட பெட்டரா எடிட் பண்ணுவார். வேற அவரை கூட நம்ம ரீல்ஸுக்கு இது பண்ணிக்கலாம், ஹையர் பண்ணிக்கலாம். பட் என்ன பண்றது, அட் எண்ட் ஆஃப் தி டே அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் 2019 யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அதுதான் அவரோட லாஸ்ட் மேட்சா இருக்கணும். பட் இதெல்லாம் யாருக்கிட்ட வந்துட்டு கேட்கணும்னா அந்த தோனிக்கு பஸ்ஸுக்கு பக்கத்துல உட்காடுறவங்க அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் பேசணும். ஏன்னா 2019 ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி செகல்ட்ட வந்துட்டு சொல்லியிருக்காரு, ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் மை லாஸ்ட் பஸ் வித் மை இந்தியன் டீம் அப்படின்னு சொல்லி ஏறி இருக்காரு அந்த 2019 செமிஃபைனல்ஸ்க்கு அப்புறம். சோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு டீப்பாவும் போறீங்க, இது நான் அவ்வளவு டச்சே பண்ணுவேன்னு நினைச்சேன். இப்ப நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ட்ரமடைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க லைவ்ல வீடியோல. என்ன இப்ப என்ன அவர் டாஸ்க் வந்தா அந்த மேட்ச பாக்குறதா இல்ல இன்னையோட போயிட்டு வரான்ற பயம் வரும். தேவையில்லாம எதுக்கு நீங்க இவ்வளவு ட்ரமடைஸ் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. I'm just saying the facts, you know. இன்னொன்னு இதெல்லாம் ஜிங்ஸ் ஆயிருமோ அப்படின்னு ஒரு பக்கம் எனக்கும் வந்துட்டு ஒரு இது இருக்கு. இப்ப நீங்க சொன்னது கன்வின்ஸ் ஆறதுனால தான் என்னால வாய் அடிச்சு போட்டேன். இங்க இருந்து எப்படி வீடியோ கண்டினியூ பண்றதுன்னு தெரியல. சப்போஸ் டாஸ்க் வந்துட்டாலும் நான் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பேசுனது வேற ஆங்கிள், அந்த ஆங்கிளுக்கு இது கரெக்டான பதிலா ஃபிட் ஆகுது. ஒரு மேட்ச் கேப்டன்சி பண்ணிட்டு திருப்பி போயிட்டு விக்கெட் கீப்பிங்ல நிக்கிறாரு, நீ எல்லாத்தையும் பாத்துக்கோன்னு சொன்னா அது லாஜிக்கலி கரெக்டா இருக்காது. திருப்பி அது பெரிய பிரஷர். ஆனா வேற சித்தால் தோனிக்கு லாஸ்ட் கேம் சேப்பாக்ல தான் நான் லாஸ்ட் கேம் ஆடுவேன்னு சொல்லியிருக்காருங்கிறப்ப கேப்டனாவே அது இயல்பா நடந்திருக்கு. அதனால அவருக்கு கையில அடி வாங்கினதெல்லாம் இதே ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்கன்னா எனக்கு தெரியல. கையில அடி வாங்கிட்டாருன்னா சான்ஸ் கிடைக்குதுங்கிறப்ப கேப்டன்சி பண்ணிட்டு இதோட கிளம்பிடலாம். இது வந்து ஒரு கரெக்டான பினிஷா இருக்குன்னு ஒரு நினைச்சானா, ஏன்னா அவருக்கும் தெரியும் இது நம்ம இவ்வளவு யோசிக்கிறோம்னா அவர் எல்லாத்தையும் யோசிக்கிறவரு. ஒரு மேட்ச் சும்மா நம்ம கேப்டன்சி பண்ணிட்டு திருப்பி ருத்துராஜ்க்கு கொடுத்தா அது ருத்துராஜ்க்கு பெரிய ப்ரெஷர்ன்றது அவருக்குமே தெரியும். அப்படி இருக்கப்போ அது அவரோட லாஸ்ட் கேமா இருந்ததுன்னா அது ப்ரெஷர் கிடையாது. ஆப்வியஸ்லி அந்த பிரின்சிபல் இல்லாத கிளாஸ் ரூம் கிளாஸ் லீடரோ கிளாஸ் டீச்சரோ பாத்துப்பாங்க. அப்படிங்கிறப்ப அது ப்ரெஷர் இல்ல. அது வந்து ஒரு குட் ஃபேர்வெல் மாதிரி தான் டீமே கன்சிடர் பண்ணும். ருத்ராஜுமே அப்படிதான் நினைப்பாரு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம பின்னால பேசின மாதிரி அப்படி இன்கேஸ் அது தோனியோட லாஸ்ட் மேட்சா இருந்தா இந்நேரம் சேப்பாக்ல வந்துட்டு சம்திங் ஏதாவது பண்ணிருப்பாங்க. ஏதாவது ஃபேன்ஸுக்கு வந்துட்டு இது பண்றது இல்ல சம்திங் ஏதோ ஒரு வகையில ஏதாவது பண்ணிட்டு இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் நியூஸே வரல அப்படிங்கிறப்போ ரொம்ப சாரி, அந்த அரேஞ்ச்மெண்ட் நியூஸே வரல அப்படிங்கிறப்போ மேபி இருக்குமோ ஆடுவாரோ அப்படின்ட்டு இதுவாதான் இருக்கும். தோனி எப்பவுமே வந்துட்டு எதுக்குமே எந்த சைனுமே கொடுத்தது இல்லை. யாருமே 2013 வந்துட்டு ஒரு ரெட் பால்ல இருந்து ரிட்டையர் ஆவார்லாம் தெரியல. அவரோட ஸ்டைல் அதுதான். லாஸ்ட் பால் 6 அடிச்சு பினிஷ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்கல்ல, அதே மாதிரி அவரோட ஸ்டைல்ல ரிட்டையர்மெண்ட் பண்ணாலும் ரெடியா இருந்துக்கங்க அப்படிங்கறதான் என்னோட இது. வேற எதுவுமே கிடையாது. we have to accept that. அவ்வளவுதான். எனக்கு அதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தைகள் வேண்டிக்கிறேன். நான் முதல்ல ருத்ராஜ்காக பேசினேன், இப்ப எனக்காகவே சொல்றேன். அவரு டாக்ஸுக்கு மட்டும் வரக்கூடாதீங்க. நாளைக்கு யாராவது ஜட்டு அஸ்வின் இல்ல நீங்க டூபே அனுப்புங்க, எவ்வளவோ காசு கொடுத்து ரீட்டைன் பண்ணிருக்கீங்க, டூபே கேப்டன் ஆகுங்க. எனக்கு விட்டுருங்க தயவு செஞ்சு. தோனி கேப்டன்சியும் வேணாம், அது லாஸ்ட் மேட்சும் வேணாம். இப்ப கேப்டன்சி பண்ணாருன்னா அது வேற தொல்லை. இப்ப எனக்குன்னு பேசிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்னால முடியல. எங்களுக்கு ஆக்சுவலா நாங்க வந்ததே வந்துட்டு ஏதோ ஒரு இது பேசிடணும், ஏதாவது இதை பத்தி வீடியோ போட்டணும் அப்படின்ட்டு தான். நாங்களே எதிர்பார்க்கல எல்லாம் இப்படி கோயின்சைட் ஆகி கடைசியில தோனி ரிட்டையர்மெண்ட்ல இது வந்து நிக்கும் அப்படின்ட்டு. பட் எதுவும் இன்னும் உண்மை இல்லை. நாளைக்கு யாருக்கு தெரியும், ஹூ நோஸ். நாளைக்கு திடீர்னு வந்துட்டு ஆஷன்னா கூட வந்துட்டு கையில வந்துட்டு பிளேயிங் 11 ஷீட் எடுத்துக்கிட்டு டாஸ்க்கு வரலாம், டாஸ் போட. சோ அப்படிலாம் வரணும்னு நீங்க எல்லாரும் நினைச்சுக்கோங்க. பட் ஆனா என்ன சொல்றது, அந்த ஆமா தயவு செஞ்சு என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் நல்லா கிரிக்கெட் பாக்குறவங்க, கிரிக்கெட் பிடிக்கும்னு சிஎஸ்கே பிடிக்கும்னு பாக்குறவங்களா இருந்தாலும் தயவு செஞ்சு தமிழ் கமெண்ட்ரி சைடு போயிடவே போயிடாதீங்க.
நாளைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க தமிழ் கமெண்ட்ரியே பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கும். வெளியே வரணும்னா கொஞ்ச நேரம் வேற ஏதாவது பேசணும். 11th எப்படிதான் இது பண்ணுவாங்க. ருத்ராஜ் இல்லைன்னா அன்ஷுல் கம்போஜ் எடுத்துட்டு வருவாங்க. இல்ல இந்தியன் பேட்டர்ஸ்னா தயவு செஞ்சு யாரும் கூட்டிட்டு வராதீங்க. இந்தியன் பேட்டர்ஸ் நான் ரீப்ளேஸ் பண்றேன்னு கம்போஜை கூட்டுவாங்க. ஓவர் 10 தூக்கி விட்டுட்டு டெவன் கான்வே ஆடுவீங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு வேற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரோஹித் சர்மா இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு ஆடலையா. சரி, ஓகே, அது வந்துட்டு இப்போதைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸா இருந்திருக்காது. இவர் மேபி ருத்ராஜுக்கு பதிலா ராமகிருஷ்ணா கோஷா வேணா ஆடவீங்க, இன்கேஸ் மிடில் ஆட போறீங்கன்னா. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க இப்போ ஒரு ஓவர் 10 தூக்கிட்டு தான் நீங்க இவர ஆடணும். யார் பவர் பிளேல போடுவீங்க? கரெக்ட். ஆமாமா, இல்ல நீங்க வேணாம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ராமகிருஷ்ணா கோஷ் வந்துட்டு அடுத்த மேட்ச் சான்ஸ் கொடுங்க. எனக்கு என்ன இப்ப பயமா இருக்குன்னா, இந்த மேட்ச்ல இருந்தா பிளேயிங் 11 செட் ஆகி வந்துட்டு ரிடம்ஷன் ஆர்க்கு அது இதுன்னு பேசினேன். இப்ப இந்த மேட்ச் ருத்ராஜ் கைக்வாடே அடினா சும்மா நான் வந்து ஆடுறேன், அவரே ஆடி போடுங்க. இல்ல அப்படின்னா பிரச்சனையே இல்ல. சஞ்சு சாம்சன் மாதிரி வந்துட்டு இவர் பண்றாரு அப்படின்னா பிரச்சனையே இல்ல. பட் ஆனா அந்த இதுல அடிச்சது ப்ரோ, எல்போல அடிச்சது ப்ரோ. அது அவர் அந்த மேட்சை எப்படி கண்டினியூ பண்ணாருன்னு இப்ப தெரியல. அந்த மேட்ச் மட்டும் கண்டினியூ பண்ணிருக்கவர் இந்த மேட்ச் வந்துட்டு பேட்டிங் மட்டும் ஆடிட்டு போவாரு அப்படின்னா இப்ப வந்துட்டு இவ்வளவு 20 நிமிஷத்துக்கு வந்துட்டு வேலையே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். பட் பாப்போம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே இப்ப ராகுல் திரிபாதி, டெவான் கான்வே, சச்சின் ரவீந்திரா அந்த 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 ஆர்டர்ல தான் வரப்போகுது. ஸோ அதனால அதான் பிளேயிங் 11. நான் வந்துட்டு ஆக்சுவலா இன்னைக்கு நெட்ஸ்ல பாத்துட்டு நாளைக்கு காலைல எப்படி இருக்காரு ரெக்கவர் ஆகிறாரா பாத்துட்டு தான் டெசிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து எனக்கு என்ன தேத்திக்கிறதுக்கும் சொல்றேன், என்ன மாதிரி ட்ரெமடைஸ் ஆயிருக்கவங்க தேத்திக்கிறதுக்கும் சொல்றேன். நாளைக்கு ருத்ராஜா கூட ஆட வாய்ப்பு இருக்கு. ஸோ பாப்போம். அண்ட் தோனி மேல ஒன்னே திருப்பி நான் நினைக்கிறதுனால 4 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்லாட் ஃபில் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்லாட்டுக்கு 4 கேம் ஆடிட்டு போக மாட்டாருன்றதுதான் என்னோட நம்பிக்கை. 4 கோடி ரூபாய் கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்கன்றப்போ 4 மேட்ச் ஆடிட்டு கிளம்ப மாட்டாரு அப்படின்னு நம்புறேன் நான். பாப்போம். இல்ல ஆக்சுவலா நாளைக்கு தோனி தான் வந்துட்டு கேப்டன்னா இந்நேரம் சென்னை ஐபிஎல் ஹேண்டில் வந்துட்டு சும்மா இருக்காது. விசில் போட ஆர்மி அந்த ஹேண்டில் வந்துட்டு சும்மா இருந்திருக்காது. ஏதாவது ஹிண்ட் கொடுக்குற மாதிரியாவது கொடுப்பாங்க. அப்படி எதுவும் வரல அப்படிங்கிறப்போ மேபி வந்துட்டு தே ஆர் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் ருத்துஸ் ஆன்சர் தான் நினைக்கிறேன். காலைல எந்திரிச்சு ருத்து பார்த்துட்டு திடீர்னு இல்லை எனக்கு கை வலிக்கல நல்லா இருக்கு நானே அடிக்கிறேன் அப்படின்ட்டாருன்னா இந்த 22 நிமிஷம் பேசினதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம். பட் இல்ல அப்படிங்கிறாருன்னா டாஸ் போட தோனி வந்தாருன்னா எல்லாம் ரெடியா இருந்துக்கங்க கைஸ். அப்சல்யூட் சினிமாவா இருக்கும். இவர் திருப்பி நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஆக்சுவலி நான் திருப்பி அதான் சொன்னது. தோனியே கொடுத்து சப்போஸ் நான் ஒண்ணு திருப்பி இது எல்லாத்தையுமே விட்டுட்டு இவ்வளவு எல்லாம் இதானது இல்ல விட்டுட்டு சொல்றேன். தோனி கண்டினியூ பண்ண போறாரு சீசன்னா அவர்கிட்ட கேப்டன்சி கொடுக்காதீங்க. நான் பிராங்காவே சொல்றேன். எமோஷன்ஸ் தூக்கி ஓரம் கட்டிட்டு தோனிக்கு லாஸ்ட் கேம்னா ஒரு கேப்டன்சி பண்ணிட்டு கிளம்பிட்டோம். தோனி இல்ல கண்டினியூ பண்ண போறாரு சீசனை அப்படின்னா தோனிக்கு கேப்டன்சி வேண்டாம். அது ருத்துராஜ்க்கு தேவையில்லாத பிரஷர். நம்ம ஒரு சிஎஸ்கே ஃபேனா, சிஎஸ்கே ஒரு பிரான்சைஸ்க்கு நல்லது நடக்கணும்னா தோனியை ஒரு மேட்ச் கேப்டன்சி கொடுத்து அவர் வின் பண்றாரு. தோக்குறாருன்னா அது ஒரு டிஃபரெண்ட் கேம். அது என்ன நடக்குதுன்றது நம்ம அப்புறம் இது சப்போஸ் ஜெயிச்சிட்டாலும் நம்ம பேசின எல்லாமே ஜெயிச்சிருவாருங்கிற ஆங்கிள் மட்டுமே பேசியிருக்கோம். அதுவே ஒரு சிலருக்கு தோனி வந்தா ஜெயிச்சுதான் ஆவாருன்னு உங்களுக்கு எப்படி பேசுறீங்கன்னு கேட்பாங்க. சோ சப்போஸ் ஆங்கிள் தான் பேசியிருக்கோம். தோத்துட்டாருன்னா ஓகே தான், திருப்பி வேலையை பார்த்துட்டு போவாரு. ஏன்னா 2022 வந்து மிட் சீசன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஒன்னும் பிளே ஆஃப் எல்லாம் போல தோனி கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறமாவும். சோ டீம் ஒழுங்கா பைண்ட் ஆனாவோ ஜெல் ஆனாவோ தான் பிளே ஆஃப்ஸ் கனவெல்லாம் பழிக்குமே தவிர்த்து இல்லைன்னா கஷ்டம் தான். சோ சப்போஸ் தோனி கேப்டன்சி பண்ணி ஜெயிச்சிட்டாருன்னா அடுத்த கேம் ருத்ராஜுக்கு பிரஷரா இருக்கும். திருப்பி ஒரு கேப்டனா அந்த ட்ரூப் ஹேண்டில் பண்றதுக்கு. இல்ல தோனிக்கு அது லாஸ்ட் கேம்னா ஒரு கேப்டன்சி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இயல்பு நிலைக்கு திரும்பும். சிஎஸ்கே டகவுட்டா இருக்கட்டும். அவர் ஏன்னா அந்த 4 கோடி ரூபாய்க்கு அவர் உள்ள இருந்துதான் வேலை செய்யணும்னு இல்ல, டகவுட்ல இருப்பாரு. ஏன்னா அவர் ப்ரீ சீசன் வந்து கேம்ப் அட்டெண்ட் பண்ணிருக்காரு, எல்லாமே பண்ணிருக்காருங்கிறப்போ இம்பாக்ட் பிளேயர்ல சும்மா பேரை போட்டு விட்டுட்டு அங்க உட்காந்துக்கிட்டு ஏதாவது பண்ணுவாரு. தண்ணி குடுக்குற மாதிரி வந்து ஏதாவது சொல்லிட்டு போவாரு, இங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு. அதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு அப்பயும் இவங்க ஏதாவது டிஜே மியூசிக் போடுவாங்க. தோனி வந்தாரு நடந்து வந்தாருன்னு ஏதாவது ரீல்ஸை போட்டு நம்ம சந்தோஷமா. ஆல்ரெடி அப்படிதான் நிறைய சர்க்கஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு சேப்பாக்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா விக்கி ப்ரோ கன்வின்ஸ் ஆயிட்டாரு இன்கேஸ் தோனி வந்துட்டு இதுக்கப்புறம் ஆட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி. சோ அதுதான் வந்துட்டு இந்த வீடியோட முடிவு தானே பிரபு. நான் என்ன நினைக்கிறேன், நான் திருப்பி நினைக்கிறதுமே அவர் ஆடுறது ஓகே தான். அது பிரான்சைஸ்க்கு வந்து பிரஷர் ஆகுது, அவர் ரொம்ப கீழே வராருன்னா அதை யோசிக்க வைக்குது. நம்ம டிபேட் பண்றோங்கிறப்ப நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன், அதை நான் எந்த இடத்துலயும்
இதுவும் பட்டதில்லை நான். ஏன்னா நியூட்ரலா தான் பேசியிருக்கேன். பட் எனக்குள்ள இருக்க தோனி ஃபேன் வந்து கண்டிப்பா ட்ரமடைஸ் தான் ஆவாங்க திடீர்னு கிளம்பிட்டாருன்னா அவரு. ஏன்னா நான் ஐடியலைஸ் பண்ணிருக்க ஒரே ஒரு ஆள் இந்த உலகத்துலன்னு பாத்தீங்கன்னா தோனி தான். அவரோட நேச்சரோ அவர் எடுக்கிற டெசிஷன்ஸோ என்ன பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கு 2005ல இருந்தே. அவரு ஒரு ஜஸ்ட் ஒரு பிளேயரா ஆடிட்டு இருக்க டைம்ல இருந்து நான் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கேன் தோனி மூலியமாங்கிறப்ப எனக்கு தோனிங்கிறவர் வந்து ஒரு நான் ஐடியலைஸ் பண்ணிருக்க ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அது அவர் டக்குனு இனிமே கிரிக்கெட்டிங் ஆக்ஷன்ல பார்க்க முடியாதுங்கிறப்ப தோணுது. பட் அவரால் சிஎஸ்கேக்கு நடக்கிற டிராபேக்ஸ் செட்பேக்ஸ் டிஸ்கஸ் பண்ணி தானே ஆகணும். அதை நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா நாளைக்கு அவர் கிரிக்கெட் ஃபீல்ட்ல பார்க்க முடியாதுன்னா கண்டிப்பா எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். அது எதுவும் பண்ண முடியாது. பட் எண்ட் ஆஃப் த டே அவரு இல்ல இது நம்மளே அப்படி பேசுறப்ப அவர் நினைச்சு இல்ல இது ஒரு ஸ்லாட் இதுதான் தொல்லைதான் கொடுக்குது. நம்பர் 6 நம்பர் 7ல வந்து என்னால 10 ஓவருக்கு முன்னாடி, ஏன்னா பிளெமிங் வேற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு மீடியா முன்னால, அவர் 10 ஓவர்ல இறங்கிலாம் ஓட முடியாதுங்க அப்படின்னு சொல்லி. அதுவுமே எல்லாரும் என்னென்னமோ சம்பந்தம் இல்லாம ட்வீட்ஸோ இதெல்லாம் போடுறாங்க. அவர் அந்த கல்யாணத்துல இது பண்ணாரு, இந்த கல்யாணத்துல போய் அது பண்ணாரு. அதெல்லாம் ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு கேள்விகள். அவரு இல்ல எண்ட் ஆஃப் த டே பிரான்சைஸ் வந்து அடி வாங்குதுன்னு நினைச்சாரு அவர் கிளம்பிடுவாரு. அவர் உட்காந்துட்டு எனக்கு அந்த இதுக்கு என்ன ஒரே ஒரு இதுனா, ஒரு மனுஷன் வந்துட்டு 120 பால் வந்துட்டு ஒவ்வொரு பாலுக்கும் உட்காந்து எந்திரிக்கிறாரு. எந்த கல்யாணத்துல 120 வாட்டி ஒருத்தர் போய் உட்காந்து எந்திரிக்க போறாரு? இதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு சும்மா ரிப்ளை கொடுக்கணும்னு நினைச்சுக்காதீங்க. அவரை வந்துட்டு டீம்ல வச்சிருக்கிறதே வந்துட்டு ருத்ராஜுக்கு கைட் பண்ண, அந்த ஃபீல்டிங் செட்டப் எல்லாம் பண்ணும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரிதான் வந்துட்டு அவர் வந்துட்டு பண்றாரு. இல்லைன்னா அவர் தேவையே இல்லை. அவரை சிவம் துபே ஆட வச்சுட்டு அவர் இம்பாக்ட் அப்பா வந்து ஆட்டு போலாம். 120 பால் உட்காந்து எந்திரிச்சிட்டு அவர் ஆடுறது ஓகே நம்ம பண்ணிட்டு போலாம். இது எப்படி இருக்குன்னா, இது அவரு கட்டின ஒரு 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 பிரான்சைஸ், அவர் உருவாக்குன ஒரு பிரான்சைஸ். இப்போ அவரை மட்டுமே பார்த்துக்கிட்டு நீங்க பிரான்சைஸ விட்டீங்கன்னா அவருக்கே அது பிடிக்காதுன்றதான் என்னோட கருத்து. அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க பிரான்சைஸ்க்கு என்ன தேவைப்படும்ன்றதையும் புரிஞ்சுப்பாங்க. ஒருத்தர் வந்து சிஎஸ்கே பேன் ஆயிடுச்சு, போயிட்டு வந்து அவர் எமோஷனலா பேசின இன்டர்வியூ பார்த்திருக்கவங்க, அங்க ஒரு மேனேஜ்மெண்ட் முன்னாடி அந்த டீம் மெம்பர்ஸ் முன்னாடி பேசினதை பார்த்திருக்கவங்க வாட் இட் மீன்ஸ் டு ஹிம்ங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் சிஎஸ்கே மேல இன்னும் பெரிய ஒரு அபிமானமே வருது நிறைய பேருக்கு. எனக்கெல்லாம் அப்படிதான். நான் 2018க்கு முன்னாடி அவ்வளோலாம் சிஎஸ்கேன்னு பேசியிருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே, அவர் அவ்வளவு எமோஷனல் காட்டாத ஒருத்தர் அவர் உருவாக்குன ஒண்ணு அப்படிங்கிறப்ப அவருக்கு எந்த அளவுக்கு வலிக்குதுன்றது அவர் காட்டுறப்ப அது நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாருங்கிறப்ப இதெல்லாம் தப்பு இருக்கேன்னு தான் நம்ம பேசுறோம். ஒரு வீடியோலயும் வந்து பிளைண்டா வந்து ஓகேங்க அவர் சும்மா நடந்து வரட்டுங்க பாட்டு போட்டுங்கன்னா பேச முடியாது. அவருக்கே பிடிக்காதுங்கிறதுனாலதான் அவரை புரிஞ்சு வச்சிருக்கவங்க இப்படி பேசுறோம். இப்ப நாளைக்கு அவர் கிளம்பிட்டாலுமே அதுல ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனா நான் ஆஸ் அ ஃபேனா ஆல்ரெடி வந்து நிறைய பெயின் அனுபவிச்சிருக்கோம் அவர் திடீர்னு போறதை பார்த்து. இதையும் அதை அப்படி பண்ண வேணாம். இது பிரான்சைஸ், நீங்க உருவாக்குன இடம் தான், நீங்க சொல்லிட்டு போங்க. எல்லாரும் வந்து அதை கூட கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னு இல்ல, வி டோன்ட் டிசர்வ் ஆஸ் அ ஃபேன்ஸ் நினைக்கிறேன். ஒரு எமோஷனல் சென்ட் ஆஃப் இருக்கும் நாளைக்கு அவர் கிளம்புறாருன்னு தெரிஞ்சா அட்லீஸ்ட் அதை நாங்க ரீபே பண்ணோம். அவர் இவ்வளவு கொடுத்துருக்காரு எங்களுக்கு ஆஸ் அ பிரான்சான்றப்போ அதை ரெப்ளிகேட் பண்ணோம், அதை ரெக்கார்ட் பண்ணோம், அதை 10 வருஷம் கழிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறோம். அது கூட இல்லாம சும்மா சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டு அதோட முடிஞ்சிச்சுன்னு இருக்கணும்னு நான் ஆசைப்படல. இதுதான் என்னோட லாஸ்ட் கருத்து. இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லை. கண்டிப்பா இல்ல. நம்ம ஆக்சுவலா வந்துட்டு ரொம்ப தொட்டுட்டோம். இன்னும் வந்துட்டு டீப்பா போனா அடுத்து வந்துட்டு லேப் ஆஃப் ஆனர்ல யாரும் தோனியை தூக்கிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி போயிருவோம். ஸோ அதனால அவ்வளவுதான் போவேனா. ஸோ கண்டிப்பா நாளைக்கு வந்துட்டு ஒரு நல்ல செய்தி இருக்கும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் ஆக்சுவலா இன்னொன்னு எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு ருத்ராஜ் இல்லைன்னா சிஎஸ்கேவோட நிலைமை கவலைக்கிடமா தான் இருக்கும். யாரு வந்துட்டு அங்க ஸ்டெப் அப் பண்ணி ஆட போறாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ராகுல் திரிபாதி நாளைக்கு நல்லா விளையாண்டுட்டாரு அப்படின்னா அடுத்த ஒரு 14 மேட்சுக்கு அவர் பிளேயிங் 11ல இருந்துருவாரு. பட் அந்த ஷிப் ஸ்டெடி ஆகுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான். நாளைக்கு வந்துட்டு ருத்ராஜ் இல்லாம சிஎஸ்கே கிடையாது. எட்ஜ் நேத்து சொன்னதை மாத்திடுறோம், டிசிக்கு தான் எட்ஜ். அது யார் கேப்டன் பண்ணாலுமே சரி. இது டீமா வந்துட்டு ஆக்சுவலா ஆக்ஷன்லயே தப்பு பண்ணிட்டாங்க. சோ இது வந்துட்டு தோனி வந்துட்டு இந்த டீமை எடுத்து பண்ணா மட்டும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இதுவாயிருமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இந்த டீம் வந்துட்டு இப்பவும் வந்துட்டு நாட் குட் போத் இன் பேப்பர் அண்ட் ஃபீல்டு. சொல்லுங்க, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல சப்போஸ் வந்து தோனிக்கு லாஸ்ட் கேம்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு டீம் மேட்ஸ்க்குன்னா அப்போ வந்து அவங்களோட அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க எல்லாரும் சேர்ந்து. அதுக்காக ஏதாவது அவங்களோட இன்னொரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆன் த ஃபீல்டு. அதனால வேணா ரிசல்ட்ஸ் மாறல தவிர்த்து இல்லைன்னா ருத்துராஜ் ஆடல அப்படின்னா சிஎஸ்கே பேட்டிங் இன்னுமே வீக்கா தான் இருக்கும். அது டெவன் கான்வே வந்தாலுமே சரி,
டிசி வின் பண்றதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்கு. ருத்ராஜ் இல்லாத ஒரு சிஎஸ்கே பேட்டிங் வருதுன்னா இம்பாக்ட் பிளேயரா ருத்ராஜ் ஆடினார்னா அது வேற கேம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஃபைனல் தாட்ஸ் அவள்தான் ப்ரோ. நானுமே வந்துட்டு என்னதான் வந்துட்டு உள்ளுக்குள்ள எமோஷன்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு பேசினாலும் அட் எண்ட் ஆஃப் த டே அவர் போயிட்டாருன்னா நானுமே வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே அந்த டே ஃபுல்லா அப்படியே இதுவா தான் இருக்கும். ஸோ அதனால நானும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஏதோ மெச்சூர்டு தோனி ஃபேன், தோனி ரிட்டையர் ஆயிட்டா நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய இந்த மாதிரி எல்லாம் பேசல. எனக்கும் அட் எண்ட் ஆஃப் த டே சொல்லாம போனாருன்னா கஷ்டமா தான் இருக்கும். ஃபுல்லி அதை பண்ண மாட்டாரு. அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு சென்னை எப்பவுமே அவருக்கு செகண்ட் ஹோமா இருந்திருக்கு. ஸோ அதனால எது பண்ணாலும் பார்த்து பக்குவமா அவர் வீட்டுக்கு எப்படி பண்றாரோ அந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாருங்கிறனால இன்கேஸ் ஏதாவதுன்னா உங்களுக்கு தகவல் முன்னாடியே வந்துடும். ஸோ தகவல் எதுவும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க எல்லாரும். அவ்வளவுதான், தட்ஸ் இட். இதுக்கு மேல நான் ரொம்ப பேசி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ண விரும்பல. ஓகே, பார்ப்போம். எனக்கு ஒன்னே ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு 4 கோடி ரூபாய் கொடுத்து அவரை ரீடைன் பண்ணிருக்காங்க. 3 மேட்ச் தான் ஆடிருக்காரு. இது லாஸ்ட் கேம். இல்லைன்னா எப்படி சீசனுக்கு முன்னாடி வந்து ருத்ராஜ் கேப்டன் ஆக போறாருன்றது லாஸ்ட் சீசன் அவர்கிட்ட தெரியப்படுத்திருந்தாரோ, மேனேஜ்மெண்ட்டுக்குமே நான் மிட் சீசன் போயிடுவேன், என்ன பிளே ஆஃப்ஸ்க்கு எதிர்பார்க்காதீங்கன்னு அவர் கமிட்மெண்ட் முன்னாடியே கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அவர் நாளையோட கிளம்புறாருன்னா இது வந்து ஒரு அப்ரப்ட் டெசிஷனா இருந்திருக்காது அப்படிங்கறதுதான் ஃபேக்ட். அப்படி இல்ல அப்படின்னா கண்டினியூ பண்ணுவார் கண்டிப்பா. மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியாது அவர் கண்டினியூ தான் பண்ண போறாருங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் நினைச்சிருக்காங்கன்னா மிட் சீசன்ல கிளம்ப மாட்டாருங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு. இல்லைன்னா அது வந்து அவரோட ஃபிட்னஸ் பொறுத்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஏன்னா சிஎஸ்கே நல்லா பண்ணிட்டு இல்ல, ஆக்ஷன்ல கோட்டை விட்டுருக்காங்கன்னு பேசிட்டு இருக்கோம். டீம் நல்லா ஜெல்லாவில 11 என்னன்னு இன்னும் அவங்களால கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கப்ப 2022 ஒரு விட்ட கேப்டன்சியை பரவாயில்ல எடுத்துக்கிட்டு இருந்தா ஆக்ஷன்ல வந்து தவறுகள் செஞ்சாங்க, டீம் கரெக்டா வரல. ஒரு ஆக்சுவலி என்னன்னா ஒரு டீமை வச்சு வின் பண்ணிட்டாங்க 2021ல. அதுக்கப்புறமா டக்குன்னு ஒரு சிலர் வெளியே போற சூழ்நிலை வந்தது. இவரு கிளம்பிட்டாரு, யாரோ கிளம்பிட்டாங்களே. 21ல ஆக்சுவலா இது 22ல இந்த ஆக்ஷன் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், மினி ஆக்ஷன். அதுல வந்துட்டு தோனி வந்துட்டு டீம் எடுத்துறாரு. 21ல ஜெயிச்சிட்டு ரெய்னா போயிட்டாரு, வாட்சன் போயிட்டாரு. அது வேற ஒரு டீமா இருந்தது அந்த டைம்ல. சோ அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த நிலைமை வந்து கவலைக்கிடமான நிலைமை இருக்கப்போ விட்டு போக கூடாதுன்னு திருப்பி கேப்டன்சி எடுத்துக்கிட்டாரு. சோ நாங்க அந்த ஆக்ஷன் அந்த ஆக்ஷன்ல வந்துட்டு ஆக்சுவலா தோனி தான் ஒர்க் பண்ணாரு. தோனி ஆக்ஷன் பண்ணிட்டு டீம் ரெடி பண்ணிட்டு கேப்டன்சி இவர்கிட்ட கொடுத்துட்டாரு. சோ அதனால சரி நான் தானே டீம் எடுத்தேன், இந்த டீமோட இதை நானே எடுத்து இந்த சீசன் நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சீசன் இது பண்ணிட்டு திரும்ப அடுத்த சீசன் அந்த இதை கண்டினியூ பண்ணிட்டு 2024ல வந்துட்டு கெய்க்வாட்ட கொடுத்தாரு. ஓகே, சார்ஜ் போயிருச்சு. சாரி மக்களே, ஆக்சுவலி இதான் ஃபைனல் தாட்ஸ். நாளைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை வந்து மீட் பண்றோம். சார்ஜ் இல்ல, சாரி. இப்படிதான் இந்த வீடியோ முடிவு இருக்கு. லெட்ஸ் see, hope for the best. பை 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 பை. நாளைக்கு எந்த தவறுகளும் நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கோங்க எல்லாரும் எங்களை மாதிரி.